ஹாய் கைஸ், இப்போ ஒரு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ இன்னும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதை முடிச்சிட்டோன்னா தான் எல்லா வேலையும் முடியும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் எல்லாம் ஒரு தொடச்சிக்கிட்டு இருந்தேங்க. சும்மா ஒரு தொடச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு போட்டு தொடச்சி விட்டேன். இந்த அடுப்பு பக்கம் பார்த்திங்கன்னா நான் சோப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். சாமானை விளக்குற சோப்பு, விம் சோப்பு. அடுப்புக்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா நல்லா கரண்ட் அடுப்பு, மிக்ஸி எல்லா அது கீழே எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடச்சி விட்டு, மேலே இருக்க சுவரெல்லாம் தொடச்சி விட்டு, அப்புறம் லைசால் போட்டு லைசால்லேருந்து நல்லா எல்லாம் தொடச்சிடுவேன். ஏன்னா ஷாம்பு சோப்பு இது போட்டாலும் எனக்கு லைசால் போட்டு தொடச்சா தான் கொஞ்சம் அது என்னன்னு தெரியல திருப்தியாக இருக்கும். ஜன்னல் முதற்கொண்டு எல்லாம் தொடச்சி விட்ருவேன். தொடச்சி விட்டு பார்த்திங்கன்னா சாமானமெல்லாம் விளக்கி கழுவிட்டு, பூஜை சாமானமெல்லாம் விளக்கி கழுவிட்டு, சிங்கியும் ஒரு கழுவிடலாம் அப்படின்ட்டு சிங்குக்கு இதை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி சிங்கியும் ஒரு வழியாக கழுவி வச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை கூட்டி வீட்டை மாப் போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தொடச்சிட்ருக்கேங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு நான் லைசால் தான் போட்டு துடைப்பேன். லைசால் போட்டு பெட்ரூம் நல்லா தொடச்சிட்டு, கிச்சனையும் தொடச்சிட்டு, ஹாலையும் தொடச்சி விட்ருவேங்க. ஹாலை தொடச்சி விட்டு மீண்டும் போயிட்டு அதெல்லாம் இது பண்ணிட்டு மீண்டும் வெறும் தண்ணியில் வந்து டெட்டாயில் போட்டு மீண்டும் துடைப்பேங்க. பார்த்திங்கன்னா தொடச்சி முடிச்சுட்டு ஃபுல்லு மாப் அலசணும். மாப் அலசிட்டு 1க்கு 2 டைம் அதை நல்லா அலசி அதை வச்சுருவேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை மேட்டை ஊற வச்சுருந்தேன். மேட்டை ஒவ்வொன்றா எடுத்து அதை அலசி அதையும் 3 டைம் அலசி அப்புறம் தாங்க அது அலசலச அழுக்கு. எப்படியோ இருந்தால் வாரம் 2 டைம் நம்ம இது பண்ணாலும் அது எப்படி தான் அழுக்கு வருதுன்னு தெரியலங்க. அப்புறம் அதையும் அலசி முடிச்சுட்டு சரி பெட்ஷீட்டு எல்லாம் அலசி போட்டுடலான்னு அலசி போட்டிருக்க. பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா பயங்கர மழை வந்துக்கிட்டு இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு உள்ளேயே எல்லாம் துவைச்சி எல்லாம் காய போட்டாச்சுங்க.